பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறது நானேன்னு சொல்லி இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. வாலிப பிள்ளைகள் எதனால சுத்தமாகறாங்க அப்படின்னா ஏசப்பாவுடைய ரத்தத்தில் தான் சுத்தமாகறாங்க. உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுமே ஏசப்பாவுடைய ரத்தத்தில் தான் சுத்தமாகறாங்களாமா. ஆனால் வாலிப பிள்ளைகள் இங்கே எந்த நம்ம மென்ஷன் பண்ணிக்குது. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பாவத்தில் விழுந்துடுறாங்க. இன்க்ளூடிங் மீ, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாருமே பாவத்திலேருந்து வெளியே வந்த பிள்ளைகள் தான், மீட்கப்பட்ட பிள்ளைகள் தான். ஆனால் மறுபடியும் அதே பாவத்தை சேர்த்து பிசாசு நம்மளை தூண்டி நம்ம வாழ்க்கையை அடியோடு அழிச்சிடலாம். இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா சில பாவமான காரியங்களை விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு இருப்பீங்க, ஏசப்பாக்குள்ளே இப்போ இருந்திருப்பீங்க. மறுபடியும் அதே பாவத்தை சேர்த்து தூண்டுறானா நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏசப்பாவுடைய ரத்தம் உங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்குங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஏசப்பாவை தேடி போகிற பிள்ளைகளா, அவர் நாடி போகிற பிள்ளைகளா, உங்கள் பாவத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்காக உண்மையாக வாழ்கிற பிள்ளைகளா நம்ம மாறும்போது நமக்கு விடுதலை நிச்சயமாக கிடைக்குங்க. ஏசப்பா சொல்கிறாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இறைப்பதை தரேன்ட்டு. ஏசப்பா